ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சிஏ பைட் செஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சிஏ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நியூஸ்ல இந்த டாப்பிக்கை பார்த்துருந்தா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கோம். பட் இதுக்குள்ள நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னன்றதை இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். என்ன நியூஸ் அப்படின்னா டிசம்பர் 19th, ஓகேவா? டிசம்பர் 19th படி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவோட மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறவங்களோட கவுண்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா 115.12 crores வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு ரிமார்க்கபிள் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். எதுலன்னா மொபைல் கனெக்டிவிட்டியில. ஸோ 115.12 crore பீப்புள் வந்து மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்கிட்டு இருக்கு, ரிமோட் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல கூட கம்யூனிகேஷன் ஆக்சஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மூலமா தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பிகாஸ் ஒரு அர்பன் ஏரியால நமக்கு மொபைல் கனெக்டிவிட்டி இருக்கு, அங்க எல்லா நெட்வொர்க்கும் இருக்கு அப்படின்னா தட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். பட் இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரூரல் ஏரியாஸும் என்ன பண்ணுது, மேஜரான ரோலை வந்து பிளே பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் பாப்புலேஷனுக்கு திஸ் அமௌண்ட் ஆஃப் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் மொபைல் கனெக்டிவிட்டி, இன் டெக்னாலஜிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்தது வந்து அந்த நியூஸ். இதுல நம்ம அஸ் அ பேங்கிங் அஸ்பிரண்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ அஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, டெலிகாம் சர்வீஸோட என்ன பண்ணிருக்காங்கன்னா, டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடரோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஸோ டெலிகாம் சர்வீஸ் அப்படிங்கிறப்போ யூஸ்வலி என்னவா இருக்கலாம் அப்படின்னா பாரத் நெட் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். ஸோ அந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடரோட என்ன பண்ணிருக்காங்க, கொலாபரேட் பண்ணி மொபைல் கவரேஜை என்ன செய்யணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சா என்ன பண்ணாங்க அப்படின்னா இறங்கி நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது டிஜிட்டல் பாரத் நிதி. ஓகேவா? டிஜிட்டல் பாரத் நிதி, அதாவது டிபிஎன் அப்படிங்கிறது இவங்களோட மெயின் இனிஷியேட்டிவ். இது மூலமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்டர் சர்வ்டு ரீஜன்ஸ்க்கு வந்து மொபைல் டவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்டர் சர்வ்டு ரீஜன் அப்படிங்கிறப்ப எந்த இடத்துலலாம் மொபைல் கனெக்டிவிட்டி இல்லையோ அங்க, அப்போ மொபைல் டவரை வந்து என்ன செய்யணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் பாரத் நிதியோட மெயின் மோட்டோ. இதுல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயின் ஃபோக்கஸா ரூரல் ரிமோட் ஏரியாஸ்லயும் ஹில்லி ஏரியாஸ்லயும் என்ன பண்ணாங்கன்னா மொபைல் டவர்ஸை இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து மொபைல் டவர்ஸை இன்ஸ்டால் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி தே கெட் டவர். ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு தே வில் கோ வாலண்டியர்லி இல்லையா? அப்போ அங்க நெட்வொர்க் நல்லா கிடைக்கிறப்போ வி வில் யூஸ் தட் பர்டிகுலர் ரிசோர்ஸ். அதான் என்ன பண்ணாங்க, இந்த டிஜிட்டல் பாரத் நிதி மூலமா அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பாரத் நெட் ப்ராஜெக்ட். அப்ப இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா டிபிஎன் மூலமா தான் என்ன பண்ணாங்க, ஃபண்ட் பண்ணாங்க. டிபிஎன் அப்படிங்கறத பார்த்தோம்னா டிஜிட்டல் பாரத் நிதி, இந்த இனிஷியேட்டிவ் மூலமா தான் இந்த பாரத் நெட் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இது மூலமா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி, ஸோ நெட்னு வந்ததுனால என்னது, நெட்வொர்க் தான். அப்ப பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை என்ன பண்ணாங்க, எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. கிராம பஞ்சாயத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா கண்ட்ரில இருக்கக்கூடிய முக்காவாசி ஏரியாஸ்ல ஒவ்வொரு ஃபேஸா என்ன பண்ணாங்க அப்படின்னா கனெக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க. இது மூலமா அவங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை வந்து என்ன செஞ்சாங்க, பாரத் நெட் ப்ரோக்ராம் வந்து அப்கிரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமா அவங்க கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,39,579 crore rupees வந்து இந்த பாரத் நெட் ப்ரோக்ராமுக்காக அவங்க
இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 400 ஏரியாஸை கவர் பண்ணணும் அப்படின்னா கேபினெட் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க ஒரு 500 ஏரியாஸை கவர் பண்ணுங்க பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க, அப்கிரேடும் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த அமௌண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் 1,39,579 crore rupees இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா 10 இயர்ஸுக்கு அந்த பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியோட இன்ஸ்டாலேஷன் பிளஸ் மெயின்டெனன்ஸ், இன்ஸ்டாலேஷன் பிளஸ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? மெயின்டெனன்ஸுக்கும் சரி இன்ஸ்டாலேஷனுக்கும் சரி 10 இயர்ஸுக்கு அவங்க இந்த அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபண்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிஷ்னலா 42,000 கிராம பஞ்சாயத்தை வந்து என்ன பண்ணாங்க, இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5G நெட்வொர்க். ஸோ 5G நெட்வொர்க் தான் இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் இன் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி. இதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அக்டோபர் 31 இருந்தே, ஸோ இந்த இயர் அக்டோபர் 31 இருந்தே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா 783 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 783 டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, 779 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிராம பஞ்சாயத்துக்கு வந்து இந்த 5G சர்வீஸ் ரோல் அவுட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மூலமா 4.6 lakhs வந்து என்ன பண்ணிருக்காங்க 5G பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேஷன் வைஸா என்ன பண்ணிருக்காங்க, அதாவது நேஷன் வைடா கண்ட்ரியோட எல்லா நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லயுமே 4.6 lakh பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது மூலமா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஃபார் 5G சர்வீசஸ் ரோல் அவுட் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ஹான்சிங் தி டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் கனெக்டிவிட்டி. இந்தியாவை ஒரு டிஜிட்டல் நேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு இது வந்து எப்படி இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 5G சர்வீசஸ் ரோல் அவுட், அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாரத் நெட் ப்ராஜெக்ட், டிஜிட்டல் பாரத் நிதி. இதை ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் கீழே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாயக மகா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய PM ஜன்மன், ஓகேவா? PM ஜன்மன் அதாவது பிரதான் மந்திரி. PM அப்படிங்கிறது பிரதான் மந்திரி. இந்த J ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகேவா? மகா அபியான். ஸோ இது மூலமா என்ன பண்ணாங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆதிவாசி அப்படிங்கிறப்பவே அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு. ஸோ அதுல 4,543 ட்ரைபல் குரூப்ஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ஹேபிடேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி மொபைல் கவரேஜ் ரொம்ப லேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த 4,543ல வந்து எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னா 1,136 கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஹேபிடேஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஏரியாஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு நெட்வொர்க்கும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3,000+ என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல ஒரு 4 to 5 இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து காமனான நியூஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ். அஸ் அ பேங்கிங் ஆஸ்பிரண்டா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 4 to 5 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பாரத் நிதி. அப்ப டிஜிட்டல் பாரத் நிதி அப்படிங்கிறது என்னது, மொபைல் கனெக்டிவிட்டியை வந்து அண்டர்சர்வ்டு ரீஜன்ஸ்க்கு கொண்டு வரதுக்காக டவர்ஸ் இன்ஸ்டால் பண்றது. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஸோ பாரத் நெட் ப்ராஜெக்ட், நெட்னாலே நெட்வொர்க்கா, அப்ப பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை எங்க கொண்டுட்டு வராங்க, கிராம பஞ்சாயத்துக்கு வந்து கொண்டு வராங்க. இங்க டிபிஎன் வந்து டவர்ஸ் இன்ஸ்டால் பண்றாங்க ஃபார் கனெக்டிவிட்டி. எங்கெல்லாம் அப்படின்னா ரூரல், செமி ரூரல் அண்ட் ஆல்சோ ஹில்லி ரீஜன், எங்கெல்லாம் அண்டர்சர்வ்டு ரீஜன்ஸா இருக்கோ அங்கெல்லாம். அடுத்து பார்த்தோம்னா PM ஜன்மன், அதாவது பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் PM ஜன்மன்.
ஸோ இதுலயே நமக்கு அந்த 5G சர்வீஸ் ரோல் அவுட்டும் வந்துரும். ஓகேவா? அடுத்து பிஎம் ஜன்மன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இங்க எங்கெல்லாம் ஆதிவாசின்னு சொல்லி வந்ததுனால பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்கு அந்த 4500+ கம்யூனிட்டி ஹேபிடேஷன்ஸ்க்கு வந்து என்ன இல்ல, நெட்வொர்க் இல்ல. அதுல 1000+ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய விஷயத்த இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறாங்க, 3000 பீப்புளுக்கு ஹேபிடேஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தே ஆர் டேக்கிங் பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன் தட் இஸ் ஃபார் 5G சர்வீசஸ். அப்போ 4 பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ வி ஷுட் லேர்ன் அஸ் அ பேங்கிங் அஸ்பிரண்டா. இந்த ஒரு மொபைல் கனெக்டிவிட்டி டாபிக்கு கீழே இதெல்லாம் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.